திருநெல்வேலி தொகுதி, திருப்பத்தூர் தொகுதி இங்கெல்லாம் வந்து வேட்புமனு கொடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்காதவங்க திமுக இருக்கவங்க, அதிமுக இருக்கவங்க இங்க வந்துட்டாங்க. எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சேகர் பாபு அவர்கள் கிட்ட கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? விஜய் வந்து பயங்கரமா மாஸ்லாம் காமிச்சிட்டாரு, கூட்டத்தை கூட்டிலாம் வந்துட்டு ஏங்க 2 பேருக்கு தாங்க போட்டி. டென்ஷன் ஆயிட்டாரு. கார்ல இருந்து டிஎம்கே பத்தி கேளு, ஏடிஎம்கே பத்தி கேளு, இத பத்தி எல்லாம் கேட்காத. எங்க தலைவர் வரும்போது கூட இவ்வளவு கூட்டம் வரலையே, எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும் போல. லைட்டா அவர் கீழே இருந்து கை தட்டிட்டு இருக்கும் போது பார்க்கும்போது அதை மட்டும் பிளாக்கா காமிச்சு எவ்வளவு பேர் வந்து ஃபீலிங்கான மியூசிக் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. என்ன ஃபீலிங். தூத்துக்குடியில பாத்தீங்களா, ஒரு பெண் அவங்க அந்த ஊர்ல இருக்க அஜிதா அப்படின்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு இந்த கார்ல இருந்து கொடியை கலட்டுறது, வந்து இதை போடுறது. அது 4வது வாட்டி என்னமோ கழட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கொடியை கழட்டுறாங்க, போடுறாங்க. வண்டி விட்டுறோம் பாத்துக்க. இவர் நிக்கிறேன்னு சொல்லிட்டே வருவாரு, டப்பு நிக்க மாட்டாருங்க, திடீர்னு நின்னுட்டாரு. இவர் நின்ன உடனே என்ன தெரியுமா முதல் வேலை பார்த்தாரு, லால்குடி தொகுதியில அந்த கள்ளக்குடி எல்லாம் வரும், அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கலைஞர் போய் தலை வச்சார் இல்லையா, அந்த தண்டவாளத்துல இவரும் போய் தலை வச்சு பிரச்சாரம், நூதன பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார். எதுக்கு? ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லுவாங்க. அவரை வந்து தேனி மாவட்டத்துல ஒரு தொகுதிக்கு வந்து போட்டிருக்காங்க, அவரவே போய் போட்டிருக்கீங்களே. அவரோட பழைய வீடியோ ட்ரெண்ட் பண்றாங்க. ஒன் மினிட் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் பேசுவோம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன ப்ரோ பிரதர்னு பேச்சு பெரம்பூருக்கு அப்புறம் பேச்சே மாறுது. பெரம்பூருக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறுது அப்படின்னா, தலைவர் வருகைக்கு முன், தலைவர் வருகைக்கு பின் அப்படின்னு, சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின், அந்த மாதிரிதான் தாவேக்கால வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பேருக்கு வந்து வந்துச்சு, நிறைய பேருக்கு வரல. அதுவே ஆதங்கத்துல எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஆமா, விஜய் அவர்களுக்கு ஃப்ரெண்டா போயிருக்கலாமே அப்படின்னு. ஏன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காருல, அதடா அதை விடுங்க. டிரைவரோட பையனுக்கு வந்து சீட்டு கொடுத்து அது ஒரு ட்ரெண்டிங் கட்டி பிடிச்சு. அதை நம்ம முன்னாடியே சொல்லி பேசணும் இல்லையா. சில கட்சிகள்ல வேட்பாளரா வந்து விருப்ப மனு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு விருப்ப மனு கொடுத்தவங்களுக்கு வந்து சீட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே விஜய் கட்சி அவர்கள் தாவேக கட்சியில வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்பவும் திருநெல்வேலி தொகுதி, திருப்பத்தூர் தொகுதி இங்கெல்லாம் வந்து வேட்புமனு கொடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்காதவங்க திமுக இருக்கவங்க, அதிமுக இருக்கவங்க இங்க வந்துட்டாங்க. எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சவங்களுக்கு இங்க வந்து வேட்பாளராகவே வந்து திடீர் வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டாங்க. அதை ரிசர்ச் பண்ணி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேட்டாங்கல்ல, இவங்க எப்படி இருக்கணும். ஆமா, அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாம் முடியாது. ஏன்னா இப்போ சமீபத்துல பாருங்க, ஒரு இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க விஷயம் மட்டும் சொல்றேனே. இந்த ரெட்டியார் ஒரு ஜாதி சங்க மாநாட்டுல ஒருத்தர் பேச, ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லுவாங்க, அவரை வந்து தேனி மாவட்டத்துல ஒரு தொகுதிக்கு வந்து போட்டிருக்காங்க, அவரவே போய் போட்டிருக்கீங்களே. அவரோட பழைய வீடியோ ட்ரெண்ட் பண்றாங்க. அப்ப கூட அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகல, இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆர்கே நகர்ல ஒருத்தர் கொடுத்திருக்காங்கல்ல, ஆமா, அவரோட பழைய வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. அதே போல பாண்டின்னு சொல்லிட்டு, லெப்ட் பாண்டின்னு சொல்லிட்டு அவர் ஜூலிய போட்டு தரமா கிழிச்சிருப்பாப்ல, அவரு வீடியோ வந்து ஒன்று. இப்படி பல மாதிரியான வேட்பாளர்கள் வந்து வித்தியாசமான கோணங்கள்ல தாவேக்கா. அவருக்கு இல்லையா மணி கொடுக்கவே இல்லையாங்க சார், ரொம்ப சிரமங்க. மேடையா இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க. லோயலா மணி அவர்கள், அவர் வந்து பிகினிங்ல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே இது பண்றாரு. அதனால அவர் கீழே இருந்து கை தட்டிட்டு இருக்கும் போது பார்க்கும்போது அதை மட்டும் பிளாக்கா காமிச்சு எவ்வளவு பேர் வந்து ஃபீலிங்கான மியூசிக் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. என்ன ஃபீலிங். பரவாயில்ல. சரி, அடுத்த தேர்தல்ல அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாரு. அடுத்த தேர்தலா? எம்பி எலெக்ஷன் நிக்கிறாங்க. நீ அப்படி வரியா? ஆமா, கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கவுண்டம்பாளையம் அப்படின்ற தொகுதிக்கு கோவை ரஞ்சித் நிக்கிறாரா? கவுண்டம்பாளையம் படம் இல்லைங்க, கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு கோவையில இருக்கக்கூடிய ஒரு கனிமொழி அப்படின்றவங்க ஒரு மருத்துவர் வந்து வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. மருத்துவர் இல்லைங்க, அவங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர். ரெண்டும் தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து முதல்வராக முடியாது, எதிர்கட்சி தலைவராக வேணா ஆகலாம் அப்படின்னு சொன்ன வீடியோ, பழைய வீடியோ மறுபடியும் ட்ரெண்ட் பண்றாங்க. ஆனா ட்ரெண்ட் பண்றதால நம்மால் மாற முடியாதுங்க. அது கூட பரவாயில்லங்க, ஏதோ அரசியல் கணிப்பு. ஆமா, கேன்சருக்கு குணமாகும்ட்டாங்க, ஜாதகத்தை வச்சு குணப்படுத்தலாம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கிரிஞ்சு விளையாட்டுகள்ல இருந்தவங்க எல்லாம் வந்து தாவேக்கால வந்து விளையாட்டு வேட்பாளர்களா வந்து வச்சிருக்காங்க.
உண்மைக்குமே அவங்க எல்லாம் வந்து பாராட்டணும். மன தைரியத்தை பாராட்டி கம்பெனி வளர்க்குற அரிசியை பொருள் வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு ஈஸியா கொடுத்தாச்சு. அந்த மாதிரி பெரம்பூர் தொகுதிக்கு வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டீங்க, பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டே இருந்துச்சு. அந்த கூட்டம் எல்லாம் பார்த்தோம், நம்ம எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு. இப்ப திருச்சிக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, நாளை மறுநாள் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க பெரம்பூர் பத்தி சொல்லும் போது என்னன்னா, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, பாருங்க எம்டி பஸ் எல்லாம் அது நிக்க வைக்கிறாங்க. எதுக்குங்க பஸ் வந்து அங்க நிக்குது, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. ஆமா, அது வந்து இது யாரு என்னதாயா உங்களுக்கு, நீங்க நிக்கிற இடத்துக்கு இதெல்லாம் வருது, எதுக்கு நீங்க ஆர்டிபிஷியல் நெரிசலை உண்டு பண்றீங்க அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் நியாயமா வந்து கேக்குறாங்க. ஆமா, அந்த இடத்துல பாதுகாப்புக்கு போலீஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னு ஆதரவு நான் சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் என்ன, நாங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்கோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. அவர் சீமான் ஐயாட்ட போய் கேட்கும்போது எனக்கு இப்படித்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் வந்து அவருக்கு அதற்கு ஒன்று சொல்றாரு. இத்தனை வருஷமா நான் என்ன இப்படித்தானே பண்றீங்க, இல்ல புதுசா ப்ரோ உங்களுக்கு அப்படி சொல்றாங்க. அப்படியே தாவேக கிளம்பி கொஞ்சம் சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு. அங்க பெரம்பூருக்கே சொந்தக்காரர்னு சொல்லி இருக்கிற சேகர் பாபு அவர்கள், ஆர்டி சேகர் தாங்க அந்த ரெண்டு, அதாவது இப்ப தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னா கரண்ட் அமைச்சர் வந்து ஆர்டி சேகர். ஆல்ரெடி மினிஸ்டரா இருக்க சேகர் பாபு அவர்கள் கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? விஜய் வந்து பயங்கரமா மாஸ்லாம் காமிச்சிட்டாரு கூட்டத்தை கூட்டிட்டுலாம் வந்துட்டு, ஏங்க 2 பேருக்கு தாங்க போட்டி, டென்ஷன் ஆயிட்டாரு. கார்ல இருந்து டிஎம்கே பத்தி கேளு, ஏடிஎம்கே பத்தி கேளு, இதை பத்தி எல்லாம் கேட்காத. எங்க தலைவர் வரும்போது கூட இவ்வளவு கூட்டம் வரலையே, எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும் போல. அதுக்காக இல்ல, அவருக்கு வந்து அந்த ஒரு குடைச்சல் கூட இருக்கலாம், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அவர் தொகுதி வேற, அந்த பக்கம் அவர் ஒர்க் பண்ற தொகுதி வேற, அவருடைய பொறுப்பு அமைச்சராக. ஆமா, அதனால வந்து இப்போ மாவட்ட செயலாளர்களுக்கு வேற கூட்டணி தலைவரோட ஒத்து வச்சு சீட் அதிகமா யார் ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு முதல்வர் அவர்கள். ஆமா, அதனால யாருக்கெல்லாம் அதிக வெற்றி வருது அப்படின்றத வந்து பாத்துட்டு இருக்காங்க. சரி பாப்போம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சமீபத்துல பேசிட்டு இருந்தோம் மன்சூர் அலிகான் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லால்குடி தொகுதியில, திருச்சி லால்குடியா? ஆமா, திருச்சி லால்குடி தொகுதியில அவருடைய கட்சி சார்பா நிக்கிறாங்க, தமிழக புலிகள் கட்சி. சம்திங். ஆமா, அது எப்படின்னா ஒரு 6 மாசம் கட்சி பேர் மாறிட்டே இருக்கும். இவர் நிக்கிறேன்னு சொல்லிட்டே வருவாரு, டப்பு நிக்க மாட்டாருங்க, திடீர்னு நின்னுட்டாரு. இவர் நின்ன உடனே என்ன தெரியுமா முதல் வேலை பார்த்தாரு, லால்குடி தொகுதியில அந்த கள்ளப்பொடி எல்லாம் வரும், அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கலைஞர் போய் தலை வச்சார் இல்லையா, அந்த தண்டவாளத்துல இவரும் போய் தலை வச்சு பிரச்சாரம், நூதன பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார். எதுக்கு நடக்கிறது ஸ்டேட் எலெக்ஷன், ரயில்வே ட்ராக்ல எதுக்குங்க போகணும்? ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றாருங்க. பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியாதுங்க, இது பல விதமான பாலிடிக்ஸ் இருக்குது இங்க. அதுக்கு நம்ம பசங்க என்ன பாட்டு தெரியுமா போடுறாங்க, என்ன பாட்டமா ஓட்டமா இதை போடுறாங்க. பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த மாதிரியான சுறுசுறுன்னு போயிடும். அதாவது நம்ம தேர்தலுக்கெல்லாம் அப்படின்னா இப்படிதான் பரபரப்பா போகும் அப்படின்னு பார்த்தா, அப்படியே விசிகா பக்கம் வந்தோம்னா விசிகாவில் வந்து ஸ்டார் வேட்பாளர்கள் யாருக்குமே வந்து இந்த முறை வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு எல்லா பக்கம் பேசி, அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு. ஏன் வந்து குறிப்பிட்ட இவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்கல, பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கல, ஆலூர் ஷானவாஸ் கொடுக்கல. சோ ஸ்டார் வேட்பாளர்கள் விசிகால யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா டிபேட்ல இவங்க தான் அவங்க கட்சிக்கு வலு சேர்த்தவங்க, நிறைய பாயிண்ட் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை, அவருக்கு எம்பி சீட்டு கூட கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம உட்கட்சியில வந்து என்ன நமக்கு தெரியல. மேபி நிறைய பேர் வெளிவட்டாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி டிஎம்கேயோட ரொம்ப கனெக்ட்ல இருக்காரு, இந்த வாட்டி எம்எல்ஏ வானா டிஎம்கேயோட வந்து ஜனகமாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. உங்களை காண நேர்ந்தது எத்தனை ஜென்ம புண்ணியமோ. வெளி வட்டார பேச்சுக்கள் தான், ஏன்னா அது வந்து உண்மையா புரளியா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஸோ விசிகா வந்து இப்படி ஒரு பக்கமா போயிட்டு இருக்குது. நாங்க புதுசா நிறைய பேர் எடுத்துட்டு வந்து நிக்க போறோம். ஏன் எங்க தலைவரே எம்பி சீட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து மினிஸ்டர் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது கொடுப்பாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல நின்னாரு, அரவக்குறிச்சியில் நின்னாரு, இப்போ வந்து கோவையில நிக்கிறாங்க, கோவை தெற்குல நிக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, எப்படி நீங்க கோவை தெற்குல நிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கரூர் அரவக்குறிச்சியில தோத்துறோன்னு பயமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்லாம் கேட்கறாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, நான் கரூர்ல நிக்க வந்து அரவக்குறிச்சி அப்ப எனக்கு பயமா என்ன,
அதெல்லாம் இல்ல, எங்க தலைமை என்ன சொல்லுதோ நான் அவர்கிட்ட இதை கொடுங்க, நான் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன், அவர் என்ன செய்ய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு. ஆனா கோவை உள்ள வந்தோடனே அங்க எஸ்பி வேலுமணி இருக்காரு, இந்த பக்கம் இவர் இருக்கு, இவரு கடுமையான ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட். கோயம்புத்தூர் தொகுதியே அப்படி பரபரப்பா இருந்தாலும் 2 பேரும் அதிமுக விசுவாசி தானே. ஆமா, இலக்கம் இருக்கும் இல்லையா. ஆனா இப்ப பாருங்க பிஜேபி இன்னும் அந்த ஓட்டுக்கான வேட்பாளர்களே வந்து அறிவிக்காம இருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு சர்ச்சை எழுந்துச்சு, மோடி வரக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்களும் இன்னும் இருந்துட்டாங்க. அண்ணாமலை ஆதரவு அணினே கூட ஒரு அணி. அண்ணாமலை அவர்கள் வந்தான்னா வரலன்னா கட்சியில எந்த பொறுப்பும் இல்ல. தலைவரே நயினார் அண்ணன் தான். நயினார், ஆமா. அப்புறம் அவர் மெம்பர் சாதாரண தொண்டர் தானே அவர். இல்ல, அவர் இருந்தாலும் முன்னாள் கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு விதத்துல இன்னும் உண்மையிலே அடிப்படையிலே சொல்ல போனா பாஜகல மற்ற எல்லாருக்கும் இருக்கிற ஃபேன் பேஸை விட அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. அவரை வந்து தலைவரா இருந்து வெளியே ஏத்துனதே வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மேல நல்ல சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதான் அண்ணாமலை ஆதரவு அணினே ஒரு அணி வந்து நிறைய வீடியோஸ் வந்தது இல்ல. ஆமா, இப்போ வானதி சீனிவாசன் கூட போய் கேட்டாங்க, அண்ணாமலை ஆதரவு அணின்னு ஒரு அணி இருக்குது, இதை வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னு. எப்பா அவர் எனக்கும் ஆதரவான தம்பி தாப்பா, நானும் அவருடைய டீம் தாப்பா அப்படின்ற மாதிரி ஜாலியா கலோக்கியெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான பெரிய ஒரு மாற்று சக்தி ஒருத்தர் நிக்கிறார்ல. பிஜேபி ஜெயிக்க யார்? இவர் வந்தாலே பேய்களே பயந்து ஓடுங்க. இவர் வந்தா பேய் சுந்தர்சி அண்ணங்க. சுந்தர்சி புதிய நீதி கட்சி அப்படின்னு சொல்ற கட்சியில இருந்து நிற்கிறாரு. அவர் கூத்து தெரியாது அவங்களுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் எடுத்து வீடியோ போட்டு, இந்த மாதிரி நான் வந்து புதுசா இன்ஸ்டாகிராம் வந்திருக்கேன், திரைப்படங்களுக்கு எனக்கு ஆதரவு தந்தது போல எனக்கு இந்த அரசியல் பயணத்திலையும் மக்கள் வந்து ஆதரவு தரணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு அது வைரலா போய்கிட்டு. திரைப்படத்துக்கு ஆதரவு மாதிரி அன்சிகா வருவாங்களா? அன்சிகாவா? அதாவது திரைப்படத்துக்கு நாங்க பார்த்தோம்னா அன்சிகா நல்லா ஆக்ட் பண்ணுவாங்கன்னு போய் பார்த்தோம். ஓ, அப்ப நீங்க அரண்மனை கதைக்காக போல, நாங்க கண்டென்ட்டுக்காக தாங்க போறோம். அன்சிகா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுந்தர்சியோட நெருக்கமான நடிகைகள்லாம் வந்து பிஜேபி ஆல்ரெடி நடிகைகளை வச்சு பிரச்சாரங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அதே போல இப்ப மதுரையில வந்து செய்யலாம், மதுரை மக்கள் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால வாய்ப்புகள் வந்து தாராளமா இருக்குது. பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ இந்த தாவேகா வேட்பாளர் கூட்டம் அறிவிச்ச உடனே தூத்துக்குடியில பாத்தீங்களா, ஒரு பெண் அவங்க அந்த ஊர்ல இருக்க அஜிதா அப்படின்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு இந்த கார்ல இருந்து கொடியை கலட்டுறது, தாவேகா வந்து இதை போடுறது. அது 4வது வாட்டி என்னமோ கழட்டி போடுறாங்க கொடியை போடுறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் தூக்கிட்டு வந்து பெரிய போராட்டம். அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகாம இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. இன்றைய அரசியல் சூழல் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஆமா, நடிகர் கருணா சிவகங்கை தொகுதியில நிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, ஐயா தொங்கு சட்டசபை வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு. தொங்கு வராது, ஒரு நொங்கு வராது அப்படின்னு அவர் ஸ்லாங்ல சொல்லிட்டு, எங்க ஆட்சி வந்து 200 சீட்டுக்கு மேல வந்து ஜெயிக்க போறோம். இந்த தொகுதி அவர் சிவகங்கை தொகுதி, பக்கத்து தொகுதி காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்கள் நிக்கிறாங்க. அப்ப சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க நிறைய சினிமா தொடர்புள்ள மக்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நடிகர் சங்க தேர்தலா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனானே புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு அப்படின்றதுனால சரி பாப்போம், தமிழ்நாடு மக்களுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஒரு நம்பிக்கையா காலங்காலமா நம்பிக்கை வச்சிருக்கோம். அதே போல இந்த தேர்தலும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து எப்படி எல்லாம் பரபரப்பா போக போகுது அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமா மக்கள்கிட்ட பேசுறதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹரிபாலகிருஷ்ணன், சிவா. நன்றி.